லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் ஆனா அதுக்கப்புறம் அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அப்புறம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும். அந்த டைம்ல தான் வந்து எனக்கு ஒரு டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது ஃபேஸ் பக்கத்துல இருந்தனால அது ரிமூவ் பண்ணும் போது என்னோட ரைட் சைட் ஃபேஸ் ஃபுல்லா பேரலைஸ் ஆயிடுச்சு. அது இப்போ இந்த இயர் ஒரு 3 months பேக் தான் வந்து எல்லாம் ரீகெயின் ஆயிருக்கு. லைக் ஃபேமிலி கூட இல்லாம நான் இவங்க கூட மட்டும் தான், அதாவது என்னோட கோ பார்ட்னர் கூட மட்டும் தான் இருந்தேன். அவங்க வராங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, போறாங்க, யாருமே இல்லையே, நம்ம யார்கிட்ட பேசுறது, இவங்களை நம்பி தானே இருக்கோம் அப்படின்னு நிலைமையில இருந்தோம். சோ அப்ப சரி ஓகே, எனக்கு என்னோட ஃபேஸ் தானே இப்படி இருக்கு, நான் என்னோட ஹேர் ஸ்டைல் ஏதாவது மாத்திட்டோம்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும்னு நான் போய் ஒரு ஹேர் கட் பண்ணேன். ஹேர் கட் பண்ணி வந்த நெக்ஸ்ட் டே அந்த பையன் சொன்னாங்க, முடியலன்னா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட சொன்னதே எனக்கு முடியும் கண்டுதான் பிடிக்கும், ஆனா நீ முடியே வெட்டிட்ட. அப்போ மனசு இவ்வளவு நாள் லவ் பண்ணது, கொடுத்த ப்ராமிசஸ், கண்ட கனவுகள், அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது பேசுறதுக்கு யாரும் இல்லாத டைம்ல ஐ டுக் அ நைஃப் அண்ட் கை ஃபுல்லா கட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அது ஃபுல்லா பண்ணி தென் இது வரைக்கும் லாஸ்ட் மந்த் வரைக்கும் டிப்ரெஷன்லாம் இருந்தேன்.